வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு தீரன் ஐஏஎஸ் அகாடமி. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கான அடுத்த 2024 ஆண்டுக்கான ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன்ஸ் படி நம்ம கேலண்டர்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது, எத்தனை வேகன்சி இருக்கு, எப்பெல்லாம் வரப்போகுது, அந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4 எக்ஸாம் பத்தி தான் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கம்பைன்டு குரூப் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, அதான் ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் நோட்டிபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னா நமக்கு ஜனவரி மாசம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதே போல இதுக்கான எக்ஸாம் எப்போ டென்டேட்டிவ் வரப்போகுது பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ ரொம்ப நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸாமே பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஆஸ் வெல் அஸ் குரூப் 4 எக்ஸாம் தான். ஸோ ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணி ஜூன் மாசம் நடத்த போறாங்க. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்குள்ள போறாங்க. ஸோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் விமன் கேண்டிடேட் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட் பண்ற எக்ஸாம் கொடுக்க போறாங்க. ஸோ இதில் வந்து 2 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் எம்எல்ஏ செக்ரட்டரியேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 6 போஸ்டிங் வேக்கன்ட் கொடுக்க போறாங்க. அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு. ஸோ இருக்கிற ரொம்ப பல்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இங்க இருந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? வனத்துறை பணியிடங்கள் வந்து கிட்டத்தட்ட 1264 போஸ்டிங் ஃபில் பண்ண போறாங்க. மிகப்பெரிய வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மார்ச்ல அனௌன்ஸ் பண்ணி ஜூன் மாசம் எக்ஸாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன். ஓகே. ஸோ குரூப் 1 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 65 போஸ்ட் டென்டேட்டிவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு மார்ச் மாசம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஜூலை மாசம் நமக்கு எக்ஸாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ்ல 467 போஸ்டிங் கொடுக்குறாங்க. அதே போல வந்து கம்பைன்டு லீகல் சர்வீஸ் எக்ஸாம்ல வந்து 25 போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு 118 போஸ்டிங்கோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாலஜி சப்பார்டினேட் சர்வீஸ் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல முக்கியமா குரூப் 2 எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் குரூப் 2 ஆஸ் வெல் அஸ் குரூப் 2A இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1294 போஸ்டிங் கொடுக்குறாங்க. சொல்லப்போனா ஃபாரஸ்ட் கார்டை விட அதிகமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 1294 வேகன்சி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? எல்லா கொஸ்டின் எல்லாமே டென்டேட்டிவ் வேகன்சி தான். ஓகேங்களா? அப்ப இதுல வந்து நிறைய அடிஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்ப தெரிஞ்சுங்க. ஸோ வந்து குரூப் 2 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாசம் அனௌன்ஸ் பண்ணி நமக்கு ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் சொல்ல போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 96 வேகன்ஸோட இருக்கு. அதே போல கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு 23 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து கம்பைன்டு பிசிக்கல் எஜுகேஷன் சர்வீசஸ் பீட் இருக்காங்க இல்லையா, அதில் பத்தி நமக்கு 12 வேகன்சி அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்தது கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் சப்பார்டினேட் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா ஸோ வந்து ஒரு வேக்கன்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர்ல வந்து நமக்கு 14 வேக்கன்ட் கொடுக்க போறாங்க. அதே போல சிவில் ஜட்ஜ் இன் த தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் நீதித்துறை பணியிடங்கள் பார்க்கும்போது வந்து அதில் எத்தனை வேக்கன்சின்னு சொல்லி நமக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பட் இதுக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணி நவம்பர்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸும் ஸோ கம்பைன்டு அக்கவுண்ட் சர்வீஸ் எக்ஸாமும் அதே போலதான் கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமும் ஆகஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி நமக்கு நவம்பர்ல வரப்போற வாய்ப்பு இருக்கு. அடுத்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 47 வேகன்சில போஸ்டிங் கொடுக்க போறாங்க. இதுக்கான எக்ஸாம் வந்து 2025 ஜனவரி நடக்கும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிசியோடைய 2024 அபிஷியல் கேலண்டர் படி நமக்கு என்ன பண்றாங்கன்னா மொத்தம் வந்து 13 போஸ்டிங்காக வந்து நமக்கு 19 சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு பிளான் தான். ஓகேங்களா? டென்டேட்டிவான பிளான் தான். ஸோ இதில் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா டேட் வந்து முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இருக்கு. வேகன்சி எக்ஸாக்டா இதே இருக்காது. கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து நிறைய வேகன்சி இருக்கிறதுனால நிச்சயமா ஒவ்வொரு சர்வீஸ்லயும் வேகன்ட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸாம் வந்து குரூப் 4, குரூப் 1 அண்ட் குரூப் 2. ஓகேங்களா? இதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 1200 போஸ்டிங்க்கு மேல நமக்கு கொடுக்கறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல குரூப் 1 சர்வீஸ்ல நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 65 போஸ்டிங் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அவ தெரிஞ்சுக்கணும் பல்கான வேக்கன்ட் வருது. ஓகேங்களா? ஸோ 2023ல நிறைய வேகன்சி வந்து ஃபில் பண்ணாமே இருந்துச்சு. நிறைய எக்ஸாம் ப்ராப்பரா அனௌன்ஸ் பண்ணாமே இருந்தாங்க இல்லையா, பட் அந்த எல்லாமே வந்து 2024ல ப்ராப்பரா ரெக்டிஃபை ஆயிரும். ஓகே. அப்ப என்ன பண்ண போறாங்கன்னா வந்து பல்கான வேகன்சி வருது. இப்ப டிஎன்பிஎஸ்சி தன்னோட வேலையை வந்து சிறப்பா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நாம பண்ண வேண்டிய விஷயம் என்ன? படிக்கணும். படிக்கணும். தெளிவா படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
ஓகேங்களா? ஸோ படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா ஸ்கூல் புக்ஸை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணுங்க. ஓகே, நான் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமே வந்து ஸ்கூல் புக்ஸை ஃபர்ஸ்ட் தரவு பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப ஸ்கூல் புக்ஸை வந்து ப்ராப்பரா தரவு பண்ணீங்கனாலே வந்து நீங்க கண்டிப்பா கிளியர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, படிச்சுக்கிட்டே இருக்கோம். அது நம்ம எக்ஸாம்ல போய் மறந்துடக்கூடாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், நம்ம திரும்ப திரும்ப டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட் ஃபுல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணது என்ன ஆகும், நமக்கு எக்ஸாம்ல வந்து வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அப்பதான் எக்ஸாம்ல வந்து பக்காவா கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே போல வந்து பி கான்ஃபிடன்ஸ், கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, கான்ஃபிடன்ஸா இருங்க, கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஓகேவா? ஸோ எப்படி ஸ்கூல் புக்ல படிக்கிறது, என்ன பேட்டர்ன் படிக்கிறது, சிலபஸ் எப்படி இருக்கும், எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்றது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஸ்கிப் பண்றது. ஓகே, அதே போல டெஸ்ட் எங்க நல்லா குவாலிட்டியா கொடுப்பாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே சரி, நம்மளுடைய தீரன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா ஸோ வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து அட்மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மிக முக்கியமான வாய்ப்பு என்னன்னா, நம்மளுடைய தீரன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா நமக்கு எல்லா கிளாஸஸ்க்குமே அட்மிஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட அகாடமி சார்பா பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல ஸோ சிறப்பான முறையில் பயிற்சி கொடுத்து நிறைய ஆஃபீஸர்ஸை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாகவே போத் ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன்ல நம்ம கிளாஸஸ் நடக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட கன்வீனியன்ட் டைம்ல தான் நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் லைவ்ல நடக்க போகுது. சரியா? சரி, நீங்கள் ஒரு கிளாஸை மிஸ் பண்ணிட்டாலும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கூகுள் மீட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்டிங் வீடியோவும் கொடுத்துருவாங்க. ஸோ கிளாஸஸ் ஃபுல்லாகவே பைலிங்குவல் நடக்க போகுது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெக்கார்டிங் வீடியோவும் அசஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச பிறகும் அடுத்த நாள் கிளாஸ்க்கு வரக்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு டெஸ்ட் வச்சுட்டு தான் அடுத்த கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. ஆனா வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. அப்ப நீங்க வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து வெற்றி கிடைக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் ப்ராப்பரா உங்களை வந்து முயற்சி கொடுக்குது, உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து உங்களை வந்து வெற்றியாளரை மாத்துறதுக்கு நம்முடைய தீரன் ஐஏஎஸ் அகாடமி தயாரா இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட வாழ்க்கையில மேலும் முன்னேறதுக்கு தீரன் ஐஏஎஸ் அகாடமியுடைய கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. தாராளமா நீங்க ஜாயின் பண்ணி படிச்சு வாழ்க்கையில மேலும் முன்னேற நம்மளுடைய அகாடமி சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இவர்களுக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அதே போல வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, நம்ம ப்ராப்பரா அப்டேட் பண்றோம். நன்றி, வணக்கம்.